மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொன்னாவே, அது வந்து ஒரு தெய்வீகமானது. அதில நெறைய மூலிகைகள் இருக்கும். நெறைய ரகசியங்கள் இருக்கும். நெறைய சித்தர்கள், நெறைய முனிவர்கள், அந்த மாரி அது ஒரு தெய்வீகம் குடிகொண்ட மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. பொதுவாக இந்த ஆராய்ச்சி பண்றவங்கலாம் சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை இல்ல அப்படின்னு சொன்னா, தென்னிந்தியாவே கிடையாதுன்னு ம். சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அது வந்து நம்மளை காக்கிற மலை அது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அந்த பொதுவான இந்த நிலம் அமைப்பிலயும் சரி, அது நம்மள வந்து காத்துண்டு இருக்கு. அதுல அதனுடைய ஒரு நிலையில இருக்கிறது தான் இந்த சாமுண்டி மலை அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த அழகான அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போலாம். இல்ல முடியாதவங்க கார்ல போறவங்க, வேன்ல போறவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாரி போவாங்க, பார்க்கலாம். நம்ம இறங்குன உடனேயே இந்த மகிஷம் தான் நம்ம கண்ல படுவார். அப்புறம் பார்த்துட்டு நம்ம கோவிலுக்கு போலாம். இந்த கோவில் அப்படிங்கிறத நீங்க சொன்ன மாதிரி 51 சக்தி பீடங்களிலே ஒரு சக்தி பீடமாக இருப்பவள் இந்த சாமுண்டி. இத வந்து கிரௌஞ்ச பீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரௌஞ்ச பீட்டம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவுல இருக்கு. அந்த பகுதி தான் கிரௌஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல இருக்கு. அந்த கிரௌஞ்ச மலைன்னு கூட சொல்லுவாங்க. இருக்கிறதுல நடுவுல இந்தியாவுல நடுவுல இருக்கிற மலை கிரௌஞ்ச மலை. அதே மாரி ஒவ்வொரு பெண்ணிற்கும் அந்த மார்புக்கும், வயிற்றுக்கும் நடுவுல அந்த இருக்கிற அந்த பகுதி வந்து கிரௌஞ்சம் பேரு. அந்த கிரௌஞ்ச பகுதி, அம்பாளினுடைய அந்த நடு பகுதி விழுந்த இடம் இந்த சாமுண்டி. அதனால தான் அவள வந்து நடுவுன்னே சொல்லலாம். சக்தி பீடங்கள்லயே நடுவாக எழுந்தருளி இருப்பவள், மிக சக்தி வாய்ந்தவளாக இருப்பவள் அப்படின்னு சொல்லி. பொதுவா சாமுண்டி அப்படின்னு சொன்னா, சாமுண்டேஸ்வரி அப்படின்னா சண்டமுண்டாசுரனை வதைத்தவள் சாமுண்டீஸ்வரி. நம்ம தேவி பாகவத்தில பார்க்கும்பொழுது, அந்த போரெல்லாம் ரொம்ப பயங்கரமா விவரிப்பாங்க. எப்படி ஒவ்வொரு இவனும் அசுரனும் வந்து தேவியோட போர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சாமுண்டன், இந்த சண்டமுண்டாசுரன் இவங்களுடைய போர பத்தியும் விளக்கியிருப்பாங்க. அவர்களை அழித்தவள் இந்த சாமுண்டி.